சிங்கம் வாழ்ந்து என்றால் அடையாளம் இல்லை, ஆனால் மனிதன் வாழ்ந்ததுக்கு அடையாளங்கள் இருக்கிறது. கல்வி அறிவு இருந்தாலும் பொது அறிவு வந்து இந்த அடுத்தது வேலை இல்லை அதுதான் சொல்றது வந்து ஏனென்றா அந்த பொது அறிவு இல்லாதெல்லாம் எவ்வளவுதான் படித்தாலும் அது வந்து பொது அறிவு. அவர்கள் இதை பார்த்து சந்தோஷம் அடைவார்கள். தாங்கள் இல்லாவிட்டாலும் எங்களுடைய சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்று அவர்கள் மனப்பூரிப்பை அடையக்கூடிய வகையிலே இந்த நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. நாளைய தினம் இங்கே சிறப்பு விழா இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே எல்லோரும் நாளைய தினம் இங்கே சந்திக்க இருக்கின்றோம். தொடர்ந்தும் இந்த சிறந்த முறையிலே இந்த கல்விக்கூடத்தை கொண்டு நடத்துவதற்கு அனைவருடைய ஆதரவும் தேவை என தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு இனிமேல் ஒரு கைங்கரியம் அமைந்திருக்கிறது. நாங்கள் அதை விட்டு மிக சந்தோஷப்படுறோம். எங்களோட கலைகள் கலாச்சாரம் இல்லாம போறதுதான் அதுக்கு பெரிய இடையூறா இருக்கிறது என்று நினைச்சேன். அதுக்கு இந்த தர்மதா சபையில இருக்கிறார்களும் இதுக்கு ஸ்கூல் கட்ட வேணும், இங்கே இப்படி ஒன்று செய்ய வேணும் என்று ஆசைப்பட்டது. அது நல்லபடியா இந்த ஆர்கிடெக்ட் எல்லாரும் இதை செய்து எங்களுக்கு கையில தந்திருக்கணும். குறுகிய காலத்துக்குள்ள செய்து தந்திருக்கணும். இந்த கட்டிடத்தை முழுமையாக நிர்மாணித்து நாளைய தினம் தர்மதா சபையிடம் இதனை ஒப்படைக்க உள்ளார். தனி ஒருவராக இந்த கைங்கரியத்தை எடுத்து இந்த குறுகிய காலத்தில் மிக உன்னதமான ஒரு நீண்டகால தூரநோக்கு சிந்தனையுடன் செயல்பட்டிருக்கின்ற இந்த பெருங்கைங்கரியம் உண்மையிலேயே ஒரு எங்களுடைய வரப்பிரசாதம் என்றுதான் நாங்கள் சொல்லலாம். வணக்கம் நண்பர்களே, நான் இப்போது யாழ்ப்பாணம் கேரநகர் பிரதான நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருக்கின்றேன். அதிலும் குறிப்பாக நான் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த இடம் மானிப்பாய் மருதறி விநாயகர் ஆலயம் பகுதி. இதுதான் மானிப்பாய் மருதறி விநாயகர் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு அருகாமையில் இன்றைய தினம், அதாவது தைப்பூச தினமாகிய இன்றைய தினம் ஒரு முக்கியமான விடயம் ஒன்றை ஆரம்பித்து வைக்கப் போகின்றார்கள். அது என்ன விடயம் என்பதைத்தான் இந்த காணொளி வாயிலாக நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கின்றேன். இப்போது நான் இந்த ஆலயத்தின் வீதி வழியாக நகர்ந்து கொண்டிருக்கின்றேன். அதாவது இந்த ஆலயத்திலே 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அறநெறி பாடசாலை இயங்கி வந்தது. அந்த பாடசாலையானது தற்போது புலம்பெயர்ந்து வாழக்கூடிய நண்பர்களது முயற்சியால் ஒரு பிரமாண்டமான ஒரு கட்டடத்துக்குள் செல்ல இருக்கின்றது. அந்த கட்டடத்துக்குரிய சம்பிரதாய பூர்வமான திறப்பு விழா, அதாவது நாளைய தினம் இந்த கட்டடத்துக்குரிய உத்தியோகபூர்வமான திறப்பு விழா நடைபெற இருக்கின்றது. இன்றைய நாளிலே இந்த அறநெறி பாடசாலை, அதாவது இந்த கல்விக்கூடத்துக்கு பேர் மானிப்பாய் மருதறி விநாயகர் ஆலய கல்விக்கூடம். இந்த கல்விக்கூடத்துக்கு இன்றைய நாளிலே, அதாவது தைப்பூச தினமாகிய இன்றைய நாளிலே பால் காட்சி படம் வைக்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அது சம்பந்தமான அனைத்து விவரங்களையும் காணொளி வாயிலாக இன்றைய உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கின்றேன். இதுதான் மானிப்பாய் மருதறி விநாயகர் ஆலயத்தின் தெற்கு புறமாக இருக்கக்கூடிய கோபுர வாசல். இப்போது இந்த ஆலயத்துக்கு உள்ளே நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த கல்விக்கூடத்தை திறந்து வைப்பதற்கான அந்த படங்கள், சுவாமி படங்களை பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த படங்களை வெளிவீதி எடுத்து வந்து நான் குறிப்பிட்டிருந்த அந்த கல்விக்கூடத்தின் உள்ளே இன்றைய நாளிலே அந்த படங்களை, சுவாமி படங்களை வைக்க இருக்கின்றார்கள். இது ஒரு சம்பிரதாயபூர்வமான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இதுதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த மானிப்பாய் மருதறி விநாயகர் ஆலய அறநெறி பாடசாலை. இது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருகின்றது. இந்த பாடசாலை தான் தற்போது இடமாற்றப்பட இருக்கின்றது. அதாவது இதற்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு காணியிலே புதிதாக ஒரு கட்டடத்தை அமைத்து இந்த பாடசாலையை இடமாற்ற இருக்கின்றார்கள். மானிப்பாய் மருதறி விநாயகர் ஆலயம் என்பது மருதடி என்றாலே மருத மரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பெயராக இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே இந்த ஆலயத்தை பார்த்தால், இந்த ஆலய சூழலை பார்த்தால் மருத மரங்கள் ஏராளமாக நிறைந்து காணப்படுகின்றது. இப்போது நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த அந்த மானிப்பாய் மருதறி விநாயகர் ஆலய கல்விக்கூட சம்பிரதாயபூர்வமான அந்த திறப்பு விழாக்கு உங்களை அழைத்து செல்ல போகின்றேன். தொடர்ந்தும் இந்த காணொளி வாயிலாக இணைந்திருக்கிறேன்.
இன்றைய தினம் தைப்பூச தினமாக இருப்பதால் புதிர்களை அறுவடை செய்து அந்த நெல்லை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த ஆலயத்துக்கு. இப்போது நாங்கள் உள்ளே சென்று பார்க்கலாம் தொடர்ச்சியாக என்னென்ன விடயங்கள் இங்கே நடக்கப் போகின்றது என்பதை. அங்க பாருங்க, அங்க அதான் முக்கியம். சரி. இந்த காணொளியை நான் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அதே வேளை இங்கே மாடுகளை கொண்டு கட்டுகின்றார்கள், அதாவது சவாரி மாடுகளை கட்டுகின்றார்கள். இன்றைய தினம், அதாவது தைப்பூச தினமாகிய இன்றைய நாளிலே விசுவமடு பகுதியில் இடம்பெறக்கூடிய ஒரு சவாரிக்காக இந்த மாடுகளை அழைத்து செல்வதற்காக இந்த மானிப்பாய் மருதறி விநாயகர் ஆலயத்துக்கு அருகாமையிலே இந்த மாடுகளை கொண்டு கட்டி தற்போது அழைத்து செல்ல இருக்கின்றார்கள். மானிப்பாய் மருதறி விநாயகர் ஆலயமானது வரலாற்று பிரசித்தி பெற்ற இந்த மானிப்பாய் மருதறி விநாயகர் ஆலயத்திலே எமது தர்மகர்த்தா சபையானது இங்கே ஒரு கல்விக்கூடத்தை அமைக்க வேண்டும் என்று பல நாள் எதிர்பார்ப்புடன் நாங்கள் இருந்தோம். அந்த நிலையிலே இந்த கைங்கரியத்தை நிறைவேற்றுவதற்காக பிள்ளையாரால் அனுப்பப்பட்டு ஐயா ஜெயவரன் அவர்களின் மைந்தன் ஜனார்த்தனன் அவர்கள் இங்கே வந்து இந்த பொறுப்பை தான் எடுத்து இந்த கட்டிடத்தை முழுமையாக கட்டித்தருவதாக எங்களிடம் பொறுப்பு கூறினார். அதுபோலவே கடந்த ஒரு வருடங்களாக இந்த கட்டிடத்தை தனது செலவிலே முழுமையாக இந்த கட்டிடத்தை கட்டி இங்கே வடிவமைத்து மிக மகிழ்ச்சியாகவும் மிகவும் மிகவும் திறந்த மனத்துடனும் இந்த கட்டிடத்தை முழுமையாக நிர்மாணித்து நாளைய தினம் தர்மகர்த்தா சபையிடம் இதனை ஒப்படைக்க உள்ளார். இந்த கல்விக்கூடத்திலே அறநெறி கல்வி கற்கைகளும் மற்றும் இங்கே இசை வகுப்புகள், மற்றது நாங்கள் இந்த வெளிநாடுகளில் இருக்கின்ற புலமையாளர்களினூடாக இந்த பிரதேச பிள்ளைகளுக்கான கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். அது தவிரவும் அனைத்து மொழிகளை உலக நாட்டில் உள்ள எங்களால் முடிந்த வரையிலான அந்த மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒழுங்குகளை இங்கே செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த நிலையிலே இந்த கட்டிடம் இங்கே எங்களுக்கு மிகவும் சிறப்பாக கட்டித்தரப்பட்டிருக்கின்றது. இந்த கட்டிடத்திலே நிகழ்நிலை, அதாவது ஆன்லைன் மூலமாக வகுப்புகள் நடாத்தவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இதற்கு புலம்பெயர்ந்து தேசத்தில் உள்ள கொடையாளர்களின் நன்கொடையும் எதிர்பார்த்திருக்கின்றோம். இந்த பாடசாலையை தொடர்ந்து கொண்டு நடத்துவதற்காக இந்த கல்விக்கூடத்திலே இந்த எங்கள் யாழ் மாவட்டத்திலே இந்த பிரதேசங்களில் இருக்கின்ற அனைத்து பயனுள்ள மாணவர்களும் இங்கே கற்று எதிர்காலத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காகவே தம்பி ஜனார்த்தனன் இதனை எங்களுக்கு கட்டித்தந்திருக்கின்றார். எனவே சிறந்த முறையிலே இதை வடிவமைத்து தந்தவருக்கு அவருக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்தும் இந்த சிறந்த முறையிலே இந்த கல்விக்கூடத்தை கொண்டு நடத்துவதற்கு அனைவருடைய ஆதரவும் தேவை என தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். மருதடியில் ஒரு அறநெறி பாடசாலையை அமைக்க வேணுமென்று ஆசைப்பட்ட மாதிரி, அதில் தர்மகர்த்தா சபையில் இருக்கிறார்கள் ஆசைப்பட்ட மாதிரி நான் கனாலமாக யோசிச்சிருந்தது. இங்கே இருக்கிற பிள்ளைகள் இந்த கஞ்சா அது தண்டு வேற இதுவெல்லாம் போகிறத எப்படி தடுக்கலாமன்ட்டு அதுக்கு என்ன வழியாண்டு எங்களோட கலாச்சாரம் இல்லாமல் போகிறது தான் அதுக்கு பெரிய இடையூறாக இருக்கிறதுன்னு நினைச்சேன். அதுக்கு இந்த தர்மகர்த்தா சபையில் இருக்கிறார்களும் இதுக்கு ஸ்கூல் கட்ட வேணும், இங்கே இப்படி ஒன்று செய்ய வேணுமென்று ஆசைப்பட்டது. அது நல்லபடியாக இந்த ஆர்கிடெக்ட் எல்லாரும் இதை செய்து எங்களுக்கு கையில் தந்திருக்கணும். குறுகிய காலத்துக்குள்ள செய்து தந்திருக்கணும். என்னென்னா இதுக்குள்ள இந்த பொமிட்டுவல் எடுக்கிறது எல்லா இதுவல்லையும் இருந்தும் மழை இந்த முறை எல்லா இதுக்குலையும் இருந்தும் அது முடியுமான்ற ஒரு இதில் இருந்தும் கடைசி நேரத்தில் நல்ல வடிவாக எங்களுக்கு நிறைவேற்றி தந்திருக்கணும். நான் எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் குழந்தைகள்ல இருந்து முதியவர்கள் வரை இப்போ இந்த நாடகங்கள் இதெல்லாம் விட்டு எங்களோட கலைகள் கலாச்சாரத்தை நாங்கள் வளர்க்குறதுக்கு முன்வர வேணும். அதுக்கேற்ற அவைன்ற ஒத்துழைப்பை தந்து எங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் நல்லா அமைய வேணுமென்று முழு பேரும் ஒத்துழைச்சா இது நல்ல வடிவாக கொண்டு வரலாம். அதுக்கு எங்களோட
எங்களோட ஊர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணினா அது எல்லா ஊருக்கும் அது எடுத்துக்காட்டா இருக்குமென்று தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அப்ப அதுக்கு எங்கள் ஊர் மக்கள் எல்லாரும் ஒத்துழைச்சு ஒரு தங்களால் முடிந்த சிறு சிறு உதவிகளை செய்தாலே இது பெரிய அளவில் நாங்கள் கொண்டுடலாம். வேண்ட நேரம் தான் எங்களுக்கு முக்கியமா தேவை. ஒவ்வொரு ஆசிரியர்களும் முன் தங்கள் முடிந்த அளவுக்கு தாங்கள் சொல்லி கொடுக்கலாம். அதே மாதிரி இது தனிய கலாச்சாரத்தை வயது ஒவ்வொரு ஃபீல்டுலையும் இப்போ மெடிக்கலாக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கிறார்களும் தங்களுக்கு தெரிந்த தங்கள் வாழ்க்கையில் அனுபவங்களை எங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க வைக்க இன்னும் எங்களோட சமுதாயம் பெரிய அளவில் வளரும். அதோட ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இப்போ யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு முன்னுக்கு தங்களுக்கு தேவையான கல்வி அறிவு இருந்தாலும் பொது அறிவு தேவை. இந்த அடுத்தது வேலை இல்லை அதுதான் சொல்றது ஏனென்றா அந்த பொது அறிவு இல்லாதெல்லாம் எவ்வளவுதான் படித்தாலும் அது பொது அறிவு வேணும். அந்த இதுகளுக்கு இப்படியான இடங்கள் இருந்தால் தான் அதுவல்ல 4 பேரோட கதைச்சு இதண்டைகள் உங்களுக்கு மேலும் அறிவுகள் வளர்ந்து இப்போ படிக்க போய்க்கல அங்கே படிப்பு மட்டும்தான் வரும். இப்படியான கலை கூடங்கள் வரும் பொழுது அங்கே உங்களுக்கு மேலதிகமாக ஒவ்வொரு அறிவாற்றல்கள் வரும். 4 பேரோட வயசுக்கு மூத்தாக்கள் உறைஞ்சாக்கள் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். அதை படிக்கும் பொழுது இன்னும் கூடுதலான அதுக்கு ஒரு தளம் வேணுமென்று தான் இதை நான் கட்டாயம் செய்ய வேணுமென்று நினைச்சேன். அது நல்ல வடிவாக நிறைவேற்று அனைவருக்கும் எனது நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். இன்றைய தினம் இந்த தைப்பூச பெரு நன்னாளிலே எங்களுடைய மருதடியான் ஆலயத்தை அண்மித்த பகுதியிலே ஒரு கல்விக்கூடம் ஒன்று இன்றைய தினம் திறப்பு விழாவை கண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் நானும் நிர்வாக சபையினர்களும் இங்கே இருக்கின்ற அடியவர்களும் மிகவும் சந்தோஷமடைகின்றோம். இது ஒரு பொன்னான நாளாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குறிக்கப்பட்ட ஒரு நாளாக நாங்கள் அதை எண்ணி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னதை போன்று நாங்கள் என்னத்தை இந்த மண்ணிலே பிறந்து சாதித்தோம் என்று இல்லாமல் இவர்கள் எல்லாம் இருக்கின்ற காலங்களிலே, இந்த நிர்வாகங்கள் இருக்கின்ற காலங்களிலே, இன்றைய தினம் இந்த கட்டிடத்தை அமைத்து கொடுத்த அவர்களுடைய குடும்பங்கள் இருந்த காலங்களிலே இப்படியான பெரிய நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது. அது மட்டுமன்றி இல்லாது நானும் இங்கே இந்த இறைவனுக்கு விநாயகப் பெருமானுக்கு பணி செய்து கொண்டிருக்கின்ற இந்த நல்ல பொழுதிலே நானும் இதிலே கலந்து கொள்வதை இட்டு இறையருள் என்றுதான் நாங்கள் அதை குறிப்பிட வேண்டும். அந்த வகையிலே இன்றைய தினம் இங்கே நிர்வாக சபையினர்கள் இதை கட்டிடத்தை அமைத்து தந்தவர்கள், அவருடைய பேர் ஜனார்த்தனன் குடும்பத்தினர், அவர்கள் எல்லாம் ஒன்றாக ஒருங்கிணைந்து சந்தோஷமாக உணர்வு பூர்வமாக இன்றைய தினம் அவர்களுடைய புதிய கட்டிடத்துக்கு சுவாமி படங்களை எல்லாம் இங்கே வைத்து பூஜைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நல்ல வேளையிலே இங்கே இவர்கள் எல்லாம் இங்கே நின்று எங்களுடைய மருதடியான் அடியவர்களுக்கு எல்லாரும் உலகத்திலே எங்கெங்கே இருக்கின்றார்களோ மருதடியான் அடியவர்கள் அவர்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதனை இவர்கள் பார்க்கின்ற பொழுது தங்களுடைய யாழ்ப்பாண மண்ணிலே தங்களுடைய பூமியிலே இப்படியான நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்று அவர்கள் இதை பார்த்து சந்தோஷமடைவார்கள். தாங்கள் இல்லாவிட்டாலும் எங்களுடைய சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்று அவர்கள் மனப்பூரிப்பை அடையக்கூடிய வகையிலே இந்த நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. நாளைய தினம் இங்கே திறப்பு விழா இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே எல்லோரும் நாளைய தினம் இங்கே சந்திக்க இருக்கின்றோம். எனவே முதற்கண் இந்த நல்ல நேரத்திலே எனது நல்ல ஆசைகளை தெரிவித்துக் கொண்டு ஆலய நிர்வாக சபையினர்கள் இந்த கட்டிடத்தை அமைத்து தந்த குடும்பத்தை சார்ந்த அங்கத்தவர்கள் ஏனைய அடியார் பெருமக்கள் எல்லோருக்கும் எனது நல்லாசிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த கட்டிடம் மூலமாக நிறைய மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றது என்று தெரிவித்துக் கொண்டு மருதடியானுடைய அனுக்கிரகம் என்றும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எனது நல்ல ஆசைகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம பார்வதி பதையே. மேன்மைகள் சைவநீதி. திருச்சிற்றம்பலம். என்றும் நன்றே செய் என்றும் அன்றே செய். எங்களோட குக்கிராமத்துக்கு ஒரு பேர் எடுத்தந்த எங்களோட ஏவரம் குடும்பம் அவற்ற மாமனார் துரைச்சாமி என்றவரும் அவரும் இந்த பொதுச்சேவைகள் அதுகளிலும் ஈடுபட்டு எல்லா கிராமமும் எங்களுடைய சங்கர பிள்ளையாருக்கு ஒரு மஞ்சம்
அதுக்கு நன்கொடையாக வழங்கியிருக்கிறேன். இங்கே இந்த மானிப்பா மருதடி பிள்ளையாக இருக்கின்ற ஒரு பெரிய கைங்கரியம் நாங்கள் அழிந்து போவோம். ஆனால் இந்த கட்டணம் எத்தனையோ சந்ததிகளை சந்திக்க போகுது. அது ஒரு பெரிய எங்களுக்கு பெரிய நிறைவேற்றுகிறது. மருதடி பிள்ளையாருக்கு ஒரு இனிமேல் என்ற ஒரு கைங்கரியம் அமைந்திருக்கிறது. நாங்கள் அதை விட்டு மிக சந்தோஷப்படுறோம் எங்களை சங்குவேலி வாழ் மக்கள். மானிப்பாய் மருதடி விநாயகர் பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இங்கே இருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நேர இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய இந்த மானியம்பதியிலே மருதமர நிலையிலே வீற்றிருக்கின்ற மருதடியானுடைய அருள் இங்கே மிகவும் செழித்து சிறப்புற்றிருக்கு என்பதற்கு இந்த மருதடியான் கல்விக்கூடம் மருதடியானுடைய அந்த பேராலே அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கல்விக்கூடம் என்றென்றும் அது நிலைத்து வளரும் என்று என்னுடைய மனக்கண்ணில் தெரிகின்றது. ஏனென்றால் இதற்கு சொல்லுவார்கள், விருந்து கொடுப்பதற்கு பணம் தேவை என்பதும் பார்க்க மனம் தேவை. மனம் இருந்தால் பணம் 2ஆம் கட்டம். ஆகவே நாங்கள் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு எதை செய்யலாம் என்பதில் ஒரு உன்னதமான தீர்க்கமான ஒரு எதிர்கால சிந்தனையை மையப்படுத்தி இன்பிருக்கின்ற நிகழ்கால இளைஞர்களை பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தூர நோக்கின் சிந்தனையில் இந்த ஜனார்த்தனம் குடும்பம் அவர்களும் தம்பி ஜனார்த்தனன் அதை துணிச்சலுடன் மிக துணிவு வேண்டும். இதிலே காலடி வைக்கின்ற போது நாங்கள் இந்த செயலை செய்து முடிப்போம் என்ற ஒரு உறுதிப்பாட்டுடன் அவர் செயற்பட்டிருக்கின்றார். அதில் எனக்கு பிடித்தது என்னென்னு சொன்னால், அவர் சொன்ன ஒரு வசனம், இன்றைய காலச்சூழலிலே இந்த இளைஞர்கள் எப்படி சீரழிந்து போகிறார்கள், அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்றால் ஆத்மீகம் வளர வேண்டும். ஆத்மீகம் வளர்ந்து தன்னையே தான் உணர்ந்து கொள்கின்ற ஒரு நிலை பெறுமாயிருந்தால் அது மிக உன்னதமான ஒரு லட்சிய பாதைக்கு வித்திட்டு செல்லும். அந்த வகையிலே அவர் கூறிய அந்த குறிப்பாக நாங்கள் அதை ஆங்கிலத்தில் ஃபைன் ஆர்ட்ஸ் பாடங்கள்னு சொல்லுவோம், நுண்கலை பாடங்கள். அந்த நுண்கலை பாடங்கள் அதிலே நாடகத்தை நான் ஏற்றுக்கொள்வதில்லை, அதை விடுங்கள். அதை விடுத்து ஏனைய நுண்கலை பாடங்கள் மனதுக்கு அமைதியையும் ஆறுதலையும் எங்களுடைய சந்ததிகளுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஆகவே நாங்கள் இருக்கின்ற இந்த முதியவர்கள் எதிர்காலம் வளர வேண்டும் என்ற நன்னோக்கு சிந்தனையில் இருக்க வேண்டும். அந்த நன்னோக்கி அடிப்படையாக கொண்டு சித்தரிக்க முடியாத இந்த சிறு மலைகளை ஒரு கொந்தளிக்கும் சமுத்திரம் போல் எழுந்து இந்த கைங்கரியத்தை மிகச்சிறப்பாக செய்து முடித்து கொடுத்திருக்கின்றார். இதை நான் சொல்வதாக இருந்தால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான விண்மீன்கள் விண்ணிலையிலே ஜுவாலித்து கொண்டிருக்கின்றன. அவை எல்லாவற்றையும் மிஞ்சியதாக தன்னொழியால் எல்லா நெஞ்சங்களை மீட்கின்ற சக்தி அந்த கல்விக்கும் சமூக பண்பாட்டு விளிமியங்களுக்கு தான் இருக்கின்றது. கல்வி கற்றுவிட்டோம் என்று இருக்கக்கூடாது, கற்க வேண்டும், கதற கற்ற வேண்டும், கற்க வேண்டும், கற்றதை அதன் வழி நிற்க தெரிய வேண்டும். அந்த நிலையை தம்பி ஜனார்த்தன் மிகச்சிறப்பாக செய்து காட்டியிருக்கின்றார். இது ஒரு சாதனை என்றுதான் நாங்கள் சொல்லலாம். தனி ஒருவராக இந்த கைங்கரியத்தை எடுத்து அந்த குறுகிய காலத்தில் மிக உன்னதமான ஒரு நீண்டகால தூரநோக்கு சிந்தனையுடன் செயல்பட்டிருக்கின்ற இந்த பெருங்கைங்கரியம் உண்மையிலேயே ஒரு எங்களுடைய வரப்பிரசாதம் என்றுதான் நாங்கள் சொல்லலாம். ஆகவே இதிலே திறமை அவருக்கு வேண்டுதலுக்கு நாங்கள் திறமை உள்ளவர்கள். குறிப்பாக மொழியியல் பற்றி கேட்டார். நிச்சயமாக மொழி தெரிய வேண்டும். சொந்த மொழி தெரிந்தால்தான் இந்த மொழியை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஆகவே முதலில் சொந்த மொழியில் ஒரு ஆழத்தை கண்டு ஏனைய மொழிகளையும் கற்றால் நாங்கள் போகின்ற இடங்களில் அந்தந்த மொழிக்கேற்ற வகையிலே எங்களை தயார்படுத்தி கொள்ளலாம். ஆகவே அந்த வகையில் இந்த பண்பாட்டு விழுமியங்களையும் வளர்த்து மொழியலையும் வளர்த்து எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு ஒரு நல்வழிகாட்டியாக இருந்து எதை செய்தோம் என்ற ஒரு கேள்வியை, நாங்கள் பிறந்தோம் நாங்கள் இறந்தோம் என்று இல்லாமல் நாங்கள் என்ன சாதித்தோம், எங்களுடைய சாதனை என்ன, இதற்கு நாங்கள் செய்தது என்ன, சமுதாயத்துக்கு செய்தது என்ன, அந்த அடையாளங்களை நாங்கள் நிச்சயமாக பதிக்க வேண்டும். ஒவ்வொருவராக பிறந்த நாங்களும் ஒவ்வொரு அடையாளங்கள் விட்டு செல்லாவிட்டால் எங்களுக்கும் மிருகங்களுக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. ஆகவே மிருகங்களுக்கு அடையாளம் இல்லை. சிங்கம் வாழ்ந்தது என்றால் அடையாளம் இல்லை. ஆனால் மனிதன் வாழ்ந்ததுக்கு அடையாளங்கள் இருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம் எத்தனை பேருடைய அடையாளங்கள் இன்றைக்கு மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் அந்த அடையாளங்களை மேற்கொள்கிற போதுதான் நாங்கள் வாழ்ந்ததுக்குரிய முழுமையை பெறுகின்றோம். அந்த வகையில் இந்த பாடசாலை மிகச்சிறப்புற ஓங்கி வளர்ந்து வளம் பெற வேண்டும் என்ற எல்லாம் வல்ல நம்முடைய இறைவன் மருதடியானை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம். நவக்கிரக பிரீதி காலேன நவக்கிரக தோஷ நிவர்த்தியர்த்தம் கிரண்யாதானம் துக்யாகம் சம்பிரதே சர்வதோ மங்களானி பவந்து தீர்காயுஸ்ஸாமி பலசித்திரஸ்து கங்கணேசாய நமः. குருவே துணை சொல்லுங்க. குட்டி இதற்கு சொல்லி போட்டு குருவே குட்டி
குருவே குருவே துணை. இதை சொல்லிட்டு கணபதி கும்பிடுங்க, நீங்க கும்பிடுக்கணும். கணபதி சொல்லுங்க, கணபதி துணை. சரஸ்வதி கும்பிடுக்கணும். சரஸ்வதி சரஸ்வதி ஒரு சொல்லுங்க. சரஸ்வதி துணை. சொல்லி போட்டுட்டு ஆனாவனாலுமா ஆனாவ சொல்லி பிள்ளையார் சொல்லி போடுவோமா முதல்ல அழுத போறீங்க. பிள்ளையார் பிள்ளையாரப்பா நல்லா படிப்போமா. ஐயா இந்த பிள்ளையார் பிள்ளையார் சொல்லி பிள்ளையார் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. ஆனாலுமா நெல்லு பாசாரன் இதா
மானிப்பாய் மருதறி விநாயகர் ஆலய சூழல் என்பது ஒரு மத நல்லிணக்கத்துக்கு ஒரு அடையாளமான ஒரு பகுதியாக விளங்குகின்றது. இந்த ஆலயத்துக்கு முன்புறமாக ஒரு தேவாலயம் கூட அமைய பெற்றிருக்கின்றது. இப்போது நான் மானிப்பாய் மருதறி விநாயகர் ஆலயத்தின் தெற்கு புறத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன். இப்போது உங்களை நான் இந்த ஆலயத்துக்கு முன்புறமாக அழைத்து செல்கின்றேன். இந்த விடயங்களை உங்களுக்கு காட்சிப்படுத்தியவாறு இந்த காணொளியையும் நான் நிறைவு செய்யலாம் என நினைக்கின்றேன். எனவே நண்பர்களே, இந்த காணொளியினூடாக இன்றைய நாளிலே, அதாவது தைப்பூச நாளிலே, மானிப்பாய் மருதறி விநாயகர் ஆலய சூழலிலே ஆலயத்துக்கு அண்மையாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மானிப்பாய் மருதறி விநாயகர் ஆலய கல்விக்கூடத்தை பார்த்திருக்கின்றோம். அது சம்பந்தமான விவரங்களை அங்குள்ளவர்கள் மூலமாக நாங்கள் உரையாடல் மூலம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த இடத்திலிருந்து இந்த காணொளியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியோடு உங்களை சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.